கைவிடப்பட்டு மனம் நொந்து போய் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களை சேர்த்துக்கொள்ள ஆள் இல்லை, அரவணைக்க ஆள் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நான் உன்னை அரவணைப்பேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். காலை நேர மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிற மன்னா என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் அழைக்கிறார். பொதுவாக இயேசு அழைக்கிறார் என்ற வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் அழைக்கிறார். இதை பார்க்கிற உங்களை அழைக்கிறார். யாரை அழைக்கிறார், எதற்காக அழைக்கிறார் என்று இந்த 2 கேள்விக்கும் இதில் பதிலை பார்க்க போகிறோம். யாரை அழைக்கிறார் பாருங்க, கைவிடப்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்கிறாராம். 2வதாக மனம் நொந்தவளான சிறிய போல இருக்கிறவர்களை கர்த்தர் அழைக்கிறார். 3வதாக யாரை அழைக்கிறார், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போல் இருக்கிறவர்களை அழைக்கிறார். பாருங்க, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கணவனால் தள்ளப்பட்ட ஒரு நிலையில் பல பெண்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அது போன்ற அளவுக்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிற, வேதனையோடு இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்கிறார். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா, மனம் நொந்து போய் இருக்கிறீர்களா, உங்களைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் ஆண்டவர் சொல்றார். கைவிடப்பட்டு மனம் நொந்து போய் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களை சேர்த்துக்கொள்ள ஆள் இல்லை, அரவணைக்க ஆள் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வா, நான் உன்னை சேர்த்து கொள்வேன், நான் உன்னை அரவணைப்பேன், நான் உனக்கு ஆதரவு கொடுப்பேன். அதற்குத்தான் கர்த்தர் அழைக்கிறார். அதனால தான் மத்திய 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். ஆகவே கைவிடப்பட்டு மனம் நொந்து வேதனையோடு இருக்கிற உங்களை கர்த்தர் ஏன் அழைக்கிறாரு? உங்களுக்கு ஆதரவு கொடுக்க, உங்களை அரவணைக்க, உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து உங்களை நன்மையினால் நிரப்ப, நீங்கள் இழந்து போன வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை மறுபடி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் 13வது வசனத்தின் பின்போதி சொல்கிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். 2வது ஏன் அழைக்கிறாரு? கைவிடப்பட்டு மனம் நொந்து வாழ்க்கையில் ஒன்றுமே வழியில்லாத நிற்கிற உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமுள்ள வாழ்க்கையாக மாற்றி உங்களுக்கு நல்ல மறுவாழ்வு கொடுத்து சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அழைக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மன வேதனையை மாற்றி, கைவிடப்பட்ட நிலையை மாற்றி எனக்கு ஒரு விடுதலை தாரோன்னு நீங்கள் மனசிலிருந்து இயேசுவை நோக்கி ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, கைவிடப்பட்டு மனம் நொந்து தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமப்பா. நீரும் கூட சிலுவையிலே கைவிடப்பட்டவராய் தொங்கினீரப்பா, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டீரப்பா. அதுபோல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் சேர்த்து கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். நீர் அவர்கள் வாழ்வை சமாதானம் உள்ளதாய் மாற்றி ஒரு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். யார் யார் இதை பார்க்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபித்து இந்த ஆசீர்வாதங்களை வைத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், மறுவாழ்வு தருவார். மீண்டும் சந்திப்போம். God bless you.